இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி மாணவர் சேர்க்கைக்கு வரும் 6ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவிப்பு. திமுக ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 61 விழுக்காடு அதிகரிப்பு. தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என அன்புமணி உறுதி. தங்கம் விலையில் பவுனுக்கு 560 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் 1 பவுன் அணிகலன் தங்கம் 87,600 ரூபாய்க்கு விற்பனை. திருவண்ணாமலையில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட காவலர்கள் சுரேஷ்ராஜ், சுந்தர் ஆகியோர் பணி நீக்கம். நெல் கொள்முதல் தொடர்பாக காவிரி பாசன மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை. கரூர் துயர நிகழ்வை தொடர்ந்து பாஜக தலைவர் ஜே.பி. நட்டாவின் மதுரை பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல். தொடர் விடுமுறையொட்டி வண்டலூர் உயிரியல் பூங்காவில் ஆயிரக்கணக்கில் குவிந்த பொதுமக்கள். பூங்கா நிர்வாகம் சிறப்பு ஏற்பாடு. செயற்கை நுண்ணறிவு மூலம் ஆபாச காணொளி வெளியீடு. யூடியூப் நிறுவனத்திடம் 4 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு ஐஸ்வர்யா ராய் வழக்கு. டிசம்பர் மாதம் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் ரஷ்ய அதிபர் புதின் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல். காசாவுக்கு உதவிப் பொருட்கள் கொண்டு சென்ற கப்பலை தடுத்து நிறுத்திய இஸ்ரேல் ராணுவம். சமூக ஆர்வலர் கிரேட்டா தன்பர்க் சிறைபிடிப்பு.